ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. சடனாக ஏன் பிரதமர் இப்படி சொல்லணும்? அப்படின்னா கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? கோல்டு வாங்கி வைக்கிறது டேஞ்சரா? வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். கோல்டை அதிகமாக இறக்குமதி செய்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் க்ரூட் ஆயில் அப்புறம் கோல்டு தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நாம் தங்கம் வாங்கும்போது வெளிநாடுகளுக்கு இந்தியன் ரூபியில் பே பண்ண மாட்டோம், அமெரிக்கன் டாலரில் தான் பே பண்ணணும். ஸோ இந்தியாவோட டாலர் கையிருப்பு அதிகமாக குறையுது. ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் வார் இன்னும் முடியாததுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் நல்லா உயருது. டாலரோட டிமாண்டும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ரூபிக்கும் ப்ரெஷர் இருக்குது. இந்த டைமில் இந்தியர்கள் அதிகமாக கோல்டு வாங்கினாங்கன்னா டாலரோட கையிருப்பு இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சிரும். இந்தியாவோட எக்கனாமிக்கும் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு வருஷத்துக்கு அன்னெசரி கோல்டு பர்ச்சேஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு PM சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம் இல்லை. கண்ட்ரியோட ஃபாரின் ரிசர்வை சேவ் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. எக்கனாமி பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.